வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்து வரவேற்கின்றேன். நான் இன்றைய நாளில் 3 தலைப்புக்கு கீழாக நான் பேச போகிறேன். நாங்கள் திருப்பிக் கொள்வோம் ஆதியாகமத்தில் 9ஆம் அதிகாரத்தை. 9ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். நோவா பயிரிடம் துவங்கி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிக்கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெரிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன். இந்த இடத்தில் நோவாவின் ஜலப்பிரயாணத்துக்கு பிறகு நடந்த சம்பவம் தான் இந்த இடத்தில் இருக்கிறது. ஜலப்பிரயாணத்துக்கு பிறகு நோவாவின் 3 பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு இந்த பூமியை ஆண்டு கொள்வதற்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இந்த பூமியை சம்பூர்ணப்படுத்த அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். நோவா ஜலப்பிரயாணத்துக்கு பிறகு முதலாவது தடவை திராட்சை தோட்டத்தை அவன் நாட்டினான். அவன் அதில் திராட்சரசத்தை குடித்து அவன் வெறிக்கொண்டு அவன் நிர்வாணமாய் இருந்தான். இது கானானுடைய தகப்பனாகிய ஹாம் கண்டு இதை வெளியே போய் சொல்கிறான். திராட்சரசத்தினால் வெறிக்கொண்ட நோவா கானானுக்கு சபிக்கிறான். இந்த இடத்தில் தப்பு செய்தது யார்? அவருடைய தகப்பனாகிய ஹாம். ஆனால் நோவா சபிக்கிறது கானானை. ஏன் இந்த இடத்தில் நோவா ஹாமுக்கு சாபம் இடாமல் கானானுக்கு சாபம் இடுகிறான்? யாருக்காக தெரியுமா? நானே கூறுகிறேன். நாங்கள் 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஏன் இப்பொழுது உங்களுக்கு புரியுதா நோவா ஏன் கானானை சபிக்கிறான் என்று சொல்லி? முதலாம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது தேவன் நோவாவை நோவாவுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. ஆனபடினால்தான் நோவா அவனுடைய குமாரனாகிய கானானுக்கு சபித்தார்.
දෙවියන් වහන්සේ නෝවාට දන්නවා ඇති මම දෙවියන් වහන්සේ හාම්ට ආශිර්වාද කර තිබේ. ඒ නිසා මට ඌව ශාප කරන්න මම එච්චරට උසස් තැනැත්තෙක් නෙවෙයි කියලා. நோவாவுக்கு தெரியும் நோவா ஹாமை வந்து தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆனபடியினால் ஹாமை சபிக்கிறதுக்கு நான் அவ்வளவு உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லி දෙවියන් වහන්සේ යමෙක් ආශිර්වාද කරනවා. தேவன் ஒருவரை ஆசீர்வதித்தார். ඌව අපිට ශාප කරන්න එච්චර බලතලයක් අපිට දෙවියන් වහන්සේ දීලා. அவனை சபிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவன் அவர் அதிகாரத்தை கொடுக்கவில்லை. දෙවියන් වහන්සේ අපරම කියලා හොඳ සැලැස්මක් තබා දෙනවා. தேவன் எங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், අරමුණක් තබා දෙනවා. ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ජීවිතේට අරමුණක් තබා දෙනවා. நாங்கள் வாழ்வதற்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ඉතින් කොමනාකාර ශීන්න පුළුවන්. நாங்கள் எவ்வளவாக இருக்கலாம், දැන් නිවසක් නැතුව எங்களுக்கு ஒரு வீடு இல்லாமல் இருக்கலாம், අපේ සමාජෙ කොන්නේ ශීන්න පුළුවන්. நாங்கள் இந்த 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 பூமியில் நாங்கள் மற்றவர்களா இருக்கலாம். දෙවියන් වහන්සේ අපිට කියලා සැලැස්මක් තබා දෙනවා. தேவன் எங்களுக்கு ஒரு சொல்லி திட்டத்தை வைத்திருக்கிறார். ඒක කරන්න කාටවත් බැහැ. அதை செய்வதற்கு யாருக்குமே முடியாது. නෝවා ඇවිත් බලන්න දාවිත් රජා බැටළුව ඇදේරෙක් ලෙස හිටියා. பாருங்கள், தாவீது ராஜா ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். දෙවියන් වහන්සේ බැටළුව ඇදේරව ඊශ්‍රායල් ශ්‍රේෂ්ඨ රජවරු ලෙස මාර්ගවන්න දෙවියන් වහන්සේ බලලා. அந்த ஆடு மேய்க்கிறவனை இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றுவதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். අන්තිමට මාසේ මාර්ගවන්න බලලා அவர் எங்களை மாற்றுவதற்கு பலத்தவராய் இருக்கிறார். පළවෙනි එකේ දෙවියන් වහන්සේ අපිට කියලා සැලැස්මක් තිබෙනවා. முதலாவது காரியத்தில் தேவன் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். අපි දෙවෙනි එක බලමු. நாங்கள் இரண்டாவது பகுதியை பார்ப்போம். මෙතන අපිට කානන්න දෙවියන් නෝවා ශාප කරා. இந்த இடத்தில் கானானை நோவா சபித்தான். මේ කානන් ගිහිල්ලා වාසය කරපු තැන තමයි කානන් දේශය. இந்த கானான் சென்று வாசம் செய்த இடம் தான் கானான் தேசம். දෙවියන් වහන්සේ මේ කානන් දේශය තමයි ආබ්‍රහාමට දුන්න දේශය ලෙස දුන්නේ. ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்ட தேசம் வந்து கானான் தேசமா இருக்கிறது. මේ කානන් දේශයේ මට තමයි කලිලේ කානන් දේශයේ මැද ප්‍රදේශය තමයි මට දැන තමයි කලිලේ වෙන්නේ. இந்த கானான் தேசத்துக்கு நடுவில் தான் கலிலேயா தேசம் இருக்கிறது. මේ කලිලේ මැද තියෙන්නේ කානාන් නුවර. இந்த கலிலேயாவுக்கு நடுவில் தான் கானான் ஊர் இருக்கிறது. මේ කානාන් නුවර තමයි දෙවියන් වහන්සේ පළවෙනි වතාවට පුදුම දෙයක් කරේ. இந்த கானான் ஊரில் தான் தேவன் பலத்த காரியத்தை செய்தார். පළවෙනි ආස්කම දෙවියන් යේසුස් වහන්සේ முதலாவது அற்புதம் கானான் தேசத்தில் தான் செய்தார். මොන කානාන් වල கானானை මොන මුත්‍තික පානේ නෝවා ශාප කළාද? எந்த திராட்சரசத்தினால் வெறிகொண்டு சபித்தானோ දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து මේ මුත්‍තික පානේ ඒ කානාන්වම දෙවියන් වහන්සේ පළවෙනි ආස්කම කළා. அந்த திராட்சரசத்தின் கூடாகவே தேவன் முதலாவது அதிசயத்தை செய்தார். ஆமென். දෙවියන් වහන්සේ එතරම් යටත්කම ශීලනවා. එතරම් යටත්කම ශීලනවා. எவ்வளவு தாழ்மையா இருக்கலாம். ඔබ අතේ තියෙන ශීලය විනාශ වෙන්නට පුළුවන්. உங்களுடைய கரத்தில் உள்ள அனைத்தும் அழிந்து போகலாம். දෙවියන් වහන්සේ ඔබව දවසක් ආශිර්වාද කරන කාලයක්. தேவன் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிக்க ஒரு நாட்கள் வரும். දෙවියන් වහන්සේ ගස්තේ රැඳී සිටිනවා. தேவனுடைய கரத்தில் அடங்கி இருங்கள். තුන්වෙනි එක බලමු. நாங்கள் மூன்றாவது பகுதியை பார்ப்போம். මතේ யோவான் யோவான் දෙවෙනි පදයේ 2ஆம் அதிகாரத்தில் පළවෙනි එක. முதலாம் வசனத்தை வாசிங்கள். තුන්වෙනිදා ගලිලේ කානායි සරණ මංගල්‍යයක් විය. යේසුස් වහන්සේගේ මෑණියද එහි සිටියාය. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். යේසුස් වහන්සේගේ ගෝලයා සරණ මංගල්‍යයට කැඳවනු ලැබුවාය. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கலிலேயாத்துக்கு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். පුත්‍රික පානේ ඉවරව කල ඔහුට පුත්‍රික පානේ නැත යේසුස් වහන්සේගේ මෑණිය වහන්සේට කිව්වාය. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். යේසුස් වහන්සේට அதற்கு இயேசு ස්ත්‍රිය මේ මට කම මොකද? இஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன? මාගේ වේලාව තාමත් පැමිණේ නැතයි ඇයට කිසික. என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். යේසුස් වහන්සේ පවසනවා එතන මාගේ වේලාව
වේලාව තාම අපේ පැමිණෙන්නේ නැත. தேவனுடைய வேலை இன்னும் வரவில்லை. දෙවියන් වහන්සේගේ වේලාව පැමිණෙනකම් උන්වහන්සේ ගස්තිය අප රැඳී සිටිනවා. அவருடைய வேலை வரக்காட்டி நாங்கள் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்க අපේ வேண்டும். ආශිර්වාදය දෙවියන් වහන්සේ අපට දී තියෙන සැලැස්ම හරියාකාරව සිදු වෙන්න ඕන නම් எங்கள் மேல் வைத்துள்ள திட்டங்கள், எங்கள் மேல் வைத்துள்ள நோக்கங்கள் சரியாக நிறைவேற வேண்டும் என்றால் උන්වහන්සේගේ වේලාව එනකම් අපි උන්වහන්සේ ගස්තිය රැඳී සිටිනවා. அவருடைய நேரம் வரும் வரைக்கும் நாங்கள் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். මේ ජීවිතයේ බොහෝ ප්‍රමාද වෙන්න පුළුවන්. எங்களுடைய வாழ்க்கை அநேக காரியங்கள் தாமதமாகலாம். අපේ ජීවිතයේ බොහෝ ප්‍රමාද වෙන්න පුළුවන්. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக தாமதங்கள் இருக்கலாம். නමුත් ඒ ප්‍රමාද වීමේ දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතේ මහත් දේවල් කරන්නේ. ஆனால் அந்த தாமதங்களில் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் பலத்த காரியங்களை செய்வார். අපේ යාඥාවට පිළිතුරු නැත්නම් எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லையா? අපි සිතන දේක් කිසිවක් සිදු වෙන්නේ නැත්නම් நாங்கள் நினைப்பது ஒன்றும் நடப்பது இல்லையா? අපේ ආලපාල මිනිස්සු සිදුව දෙන්න වෙනවා. பக்கத்தில் உள்ள நபர்களுக்கு எல்லா காரியங்களும் நடக்கிறது. වරක්කාඩක නිවසුත් ලැබෙනවා. சிலருக்கு நல்ல வீடுகளும் கிடைக்கிறது. තාම මේකද ஆனால் நான் இன்னும் இப்படியா? මේ මාසෙ උඩ අර පවසනවා. தேவனுடைய நாள் உங்களுக்கு கூறுகிறார், තාම මාගේ වේලාව පැමිණියේ இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை. මාසෙක වේලාව මෙද්දී ඒ ආලපාල සිටින අයට වඩා ඔබ ආශිර්වාද කරනවා. அவருடைய வேலை வரும்போது பக்கத்தில் உள்ளவர்களை விட உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ජීවිතයේ මරියාවගේ බොහෝ දෙනෙක් ඉන්න පුළුවන්. எங்களுடைய வாழ்க்கையில் மரியாதை போல் அநேகர் இருக்கலாம். ඔවුන් අතර දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ උන්වහන්සේ දෙන වේලාව වෙනකම් බලා සිටිනවා. நீங்கள் அவர்களை விட்டுவிட்டு தேவன் உங்களுக்கு கொடுக்கும் வேலை வரைக்கும் அமர்ந்திருங்கள். දෙවියන් වහන්සේගේ වේලාව පැමිණි උන්වහන්සේ මහත් දේවල් ඔබ තුලින් කරන්න ලෑස්ති. அவருடைய நேரம் வரும்போது அவர் பலத்த காரியங்கள் உங்களுக்கு கூடாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஜெபம் செய்து முடிக்கிறேன். අපේ රෝසියාල ගන්න. என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற தெய்வமே, දේශනාව වාසය කරන කරුණාව සස්තු. அப்பா இந்த 10 நிமிட பிரசங்கத்தை நீ செய்ய தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ස්වාමීනි වාසී මේ ජනතාවට කතා කරන විශ්වාසය. அப்பா நீர் இந்த ஜனங்களின் கூடாக பேசினபடியால் உமக்கு நன்றி. යානේ මිත්‍ර කොටස් වාසී දැතර බාර ගන්න. அப்பா மீதியான காரியங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ඔබ වාසය මට වෙන්න. நீர் வழி நடத்தும். ඔබ වාසී මිත්‍ර කොටස් වාසය කරන්න. மீதியான காரியங்களை நீரே கிரியை செய்யும். ජීමානේ විශ්වාසයෙන් ඉඳලා ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம்.